தொடர்ச்சியாக இந்தியா பாகிஸ்தான் எல்லையிலே தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடைபெறக்கூடிய அந்த நிலைகளை பாகிஸ்தான் மேற்கொண்டு வருகின்றது. எந்தெந்த இடத்தில் தாக்குதல் முயற்சி நடைபெற்று வருகிறது என்பதை நாம் திரையிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்கள், குறிப்பாக பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத் போன்ற மாநிலங்களிலே இந்த தாக்குதல் முயற்சியை பாகிஸ்தான் மேற்கொண்டிருக்கிறது. அந்த இடத்தில் அந்த பாகிஸ்தானுடைய முயற்சியை தொடர்ந்து செயல்படுத்த விடாமல் செய்வதற்கான முயற்சியிலே இந்திய இராணுவம் மேற்கொண்டு வருகின்றது. அந்த விஷயத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கிருந்து தொடர்ச்சியாக வரக்கூடிய ட்ரோன்களை வான் பாதுகாப்பு அமைப்பு மூலமாக கட்டுப்படுத்தி வானிலேயே வெடிக்க செய்யக்கூடிய அந்த காட்சிகளையும் அது தொடர்பான வீடியோக்களையும் தான் நாம் திரையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். மொத்தம் 14 இடங்களில் இது போன்ற அந்த வான்வெடி தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சி செய்யப்பட்டு அவை தற்போது அந்த வீடியோக்களாக வெளிவந்திருக்கின்றன. பாகிஸ்தான் பகல் நேரத்திலெல்லாம் தொடர்ச்சியாக இருந்துவிட்டு இரவு நேரத்தில் மக்கள் ஓய்வெடுக்க செல்லக்கூடிய நேரங்களில் 8:40, 9 மணி அளவிலே இந்த திடீர் தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. மக்களை அழித்தொழிக்க இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் குடியிருப்பு பகுதிகள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளை குறிவைத்து தாக்கக்கூடிய முயற்சியாக இந்த முயற்சியை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். பாகிஸ்தான் இராணுவத்தின் மீது BLA தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. தொடர்ச்சியாக கையெறி குண்டுகள் மூலமாகவும் தாக்குதல் நடைபெறுகின்றது. பாகிஸ்தான் இராணுவத்தின் மீது 2வது நாளாக பலூச் விடுதலை அந்த படையினருடைய அந்த தாக்குதல் நடைபெறுகின்றது. பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் இந்த தாக்குதல் நடைபெறுவதாகவும் சொல்கிறார்கள். போலீஸ் வாகனம் தீப்பிடித்து எறிவதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. நம்முடைய செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கிறார். வினோத், நீங்கள் தொடரலாம். தற்போதைய நிலை என்னவாக இருக்கின்றது? வணக்கம் ராஜேஷ். நாம் இந்திய ராணுவத்தின் சார்பில் பாகிஸ்தானின் தாக்குதல் முயற்சிகளுக்கு தகுந்த பதிலடி நடவடிக்கைகள் கொடுத்து வரும் நிலையில் இந்த இரு நாடுகளுக்கும் இடையேயான பதட்ட நிலையை பாகிஸ்தானில் உள்ள எதிர்ப்பு அமைப்புகள் பயன்படுத்தி கொண்டு வருகிறது. அதாவது பாகிஸ்தானில் பெரிய மாகாணங்கள் ஒன்றான பலூச்சிஸ்தான் மாகாணம் தனி நாடாக அறிவிக்க கோரி அங்கு பலூச் அமைப்புகள், அதாவது சுதந்திர அமைப்புகள், அவர்கள் எல்லாம் சுதந்திர நாடாக அறிவிக்க கோரி தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகிறார். அவர்கள் இந்த இரு நாடுகளுக்கு இடையே நிலவும் பதற்றத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்களும் தங்கள் பங்குக்கு உள்நாட்டிலேயே, அதாவது உள்நாட்டு அரசையை எதிர்த்து கொண்டு அவர்களும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிராக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதாவது தாக்குதல்களையும் தொடுத்து வருகின்றனர். அந்த தாக்குதல்களில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகிறது. நேற்றைய தினம் அவர்கள் கடும் தாக்குதல் நடத்திய நிலை இன்று கையெறி குண்டுகளை கொண்டு பாகிஸ்தான் ராணுவத்தினர் மீது அந்த பலூச் அமைப்பினர் தாக்குதல் நடத்தி வருவதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதே போலதான் இம்ரான்கான், முன்னாள் பிரதமரான பாகிஸ்தான் பிரதமரான இம்ரான்கான் ஆதரவாளர்களும் இந்த சூழலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சித்து வருகிறார். அதாவது சிறையில் உள்ள இம்ரான்கானை மீட்டு விடுவதற்காக அவர்கள் நேற்று பேரணியாக சென்று சிறையில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தனர். இதுபோன்று பாகிஸ்தானுக்கு உள்நாட்டிலேயே மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கக்கூடிய சூழலில் இந்தியாவையும் எதிர்கொள்ள முடியாமல், உள்நாட்டையும் எதிர்கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் அரசு திணறி வருகிறது. அதன் காரணமாகவே பாகிஸ்தான் தற்பொழுது இந்தியாவின் பல நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்த முயற்சி நடத்தி வருகிறது. இருந்த போதிலும் இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு அவற்றினை துல்லியமாக முறியடித்துவிட்டு இந்திய மக்களை பாதுகாத்து வருகிறது. தற்பொழுது பாகிஸ்தான் ராணுவம் மீது 2வது நாளாக பலூச் விடுதலை குழுவினர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். ராஜேஷ், வினோத், நம்ம திரையில பார்க்கின்றோம் காவல்துறையினருடைய வாகனம் கூட அங்கே தீப்பற்றி எரியக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே கிளர்ச்சியாளர்கள் நேற்றைய தினம் அங்கு அந்த உள்நாட்டு பிரச்சனையில் ஈடுபட்டிருந்தார்கள். தற்போது பாகிஸ்தானுடைய அந்த இராணுவத்தினுடைய ஒட்டுமொத்த கவனம் இந்தியாவின் பக்கம் திரும்பி இருக்கக்கூடிய நிலையில் அந்த பலூச்சிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிளர்ச்சியாளர்கள் தங்களுடைய பகுதியை தனியாக பிரிக்க வேண்டும் என்று நீண்ட ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வரக்கூடியவர்கள், அவர்கள் இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்கிறார்களா?
நிச்சயமாக ராஜேஷ், ஏனெனில் கடந்த 1971ஆம் ஆண்டு எப்படி கிழக்கு பாகிஸ்தானில் இதே போன்ற கிளர்ச்சி ஏற்பட்டு வங்கதேசம் என்ற நாடு உருவானதோ அது போன்ற ஒரு சூழலை தற்பொழுது உருவாக்கி பலூச் அமைப்பினர் பலூச்சிஸ்தானை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக நமக்கு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன் காரணமாகவே தாங்கள் இந்த சூழலை, அதாவது பாகிஸ்தானின் முழு கவனமும் இந்தியா மீது திரும்ப இருக்கக்கூடிய இந்த சூழலில் பலூச்சிஸ்தான் அந்த சுதந்திர அமைப்புகள் அனைத்தும் இணைந்து தற்பொழுது பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிராக தாக்குதலை நடத்தி வருகின்றன. குறிப்பாக ராணுவத்திற்கு சொந்தமான வாகனங்கள், ராணுவத்தினர் அதாவது போலீசாருக்கு சொந்தமான வாகனங்கள் என கண்ணிற்கு தெரிந்தக்கூடிய அனைத்து வாகனங்களுக்கும் தீ வைப்பதோடு கையெறி குண்டுகளை பயன்படுத்தி காவல் நிலையங்களிலும் அந்த குண்டுகளை வீசிக்கொண்டு வருகின்றனர். இதனால் பாகிஸ்தானுக்கு இருபுறமும் ஒரு தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்தியாவை தாக்க முயற்சித்தும் அந்த ஒரு முயற்சியும் நிறைவேறாமல் போன விரக்தியில் பாகிஸ்தான் இருக்கும் பொழுது இப்படி உள்நாட்டில் எழும்பிருக்கக்கூடிய இந்த கிளர்ச்சியையும் சமாளிக்க முடியாமல் திணறி வருகிறது. ஏனெனில் ராணுவ அமைப்புகளையே பலூச் அமைப்பினர் குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவது மக்களுக்கே ஒரு பெரும் அச்சத்தை ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தங்களை பாதுகாக்க வேண்டிய பாகிஸ்தான் ராணுவம் இப்படி இருபுறமும் கோட்டை விட்டு கொண்டு நம் மீது தாக்குதலை நடத்தி விடுவார்களோ என்ற அச்சத்தில் அவர்கள் இருக்கின்றனர். இருந்த போதிலும் இந்தியா பொதுமக்களை தாக்கிவிடக் கூடாது என்ற ஒரு முழு கவனத்துடன் தன்னுடைய பதிலடி தாக்குதல்களை நடத்தி வருகிறது ராஜேஷ். உங்கள் விவரங்களுக்கு நன்றி வினோத்.